அவர் சுமந்தார். இந்த வசனம் சொல்லுகிறது நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். இரண்டாவது காரியம் 5வது வசனத்தை நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நல்லா கவனிங்க, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது, அவருடைய தழும்புகளால் நம்ம சுகமாகிறோம். நான் இன்னொன்று சொல்கிறேன், ஆண்டவர் இன்றைக்கும் அற்புத அடையாளம் செய்கிறார் என்கிற தீர்மானத்துக்கு நீங்கள் வரணும். நம்ம சுபாவம் மாத்திரம் இல்லை, ஆண்டருடைய சுபாவத்தை நீங்கள் அறியணும். வேதம் சொன்னது தாங்க, ஒரு பொய்யும் இருக்காது. வேதத்தில் எந்த பொய்யும் இல்லை. சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற போகிற காரியங்களில் 700 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்டது தான் இது. இதுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் கிட்டத்தட்ட 700 வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட பிரகாரமே கிறிஸ்து வந்து சிலுவையிலே நமக்காக மரித்தார். இதெல்லாம் உண்மை. அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆமென், அல்லேலூயா. மகளே, இந்த காலை வேளையிலே ஏதோ ஒரு துக்கம் உன்னை ஆட்கொண்டிருக்கு. இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அல்லேலூயா. உன் துக்கத்தை அவர் சுமந்திருக்கிறார். உனக்காக அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார். உனக்காக தான். நீ யாருக்காக நீ நினைச்சிடாத. எப்போது இந்த தீர்மானத்துக்குள்ளாக நீ கடந்து வருகிறாயோ, நான் சொல்லுவேன், வேதத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள், சிலுவையில் உள்ள எல்லா பாடுகளுக்கும் நீ பங்காளியாக மாறி போவான். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுவேன், உனக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார். ரெண்டாவது காரியம், உனக்காக நமக்காக சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே விழுந்தது. அல்லேலூயா. அவருடைய தழும்புகளாலே நம்ம குணமாகிறோம். ஆமென், அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். நான் சொல்ல, நமக்கு பலவீனங்கள் வருகிற போது ஆண்டவருடைய தழும்புகள் நமக்காக உண்டு. ஆமென். தம்பி, இதை கொஞ்சம் ஸ்க்ரீனை கொஞ்சம் திறந்து விட்டு, அந்த ஜன்னலை நல்லா திறந்து விட்டுருப்பா. அவருடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம். ஆமென். அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன். இரண்டாவது காரியம் நீங்கள் வாசியுங்கள். ஸ்தோத்திரம். அப்படியே மூடிடுப்பா. நன்றி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவர் பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது. அல்லேலூயா. இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஆமென். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே விழுந்தது. அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். நமக்காக அவர் பாடுபட்டார். அல்லேலூயா. நமக்காக அவர் பாடுபட்டார். முதலாவது இந்த தீர்மானத்தை நீங்கள் எடுத்துருங்க. இந்த தீர்மானத்துக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்கன்னா நம்மளுடைய மாமிச தீர்மானம்லாம் நிர்மூலமாக்கப்படும். இதை மாத்திரம் நீங்கள் நம்பிட்டீங்கன்னா, இதை மாத்திரம் நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா, இதை மாத்திரம் நமக்கு துக்கங்கள் வருகிற போது, சோதனைகள் வருகிற போது, சமாதானமின்மை வருகிற போது, வியாதிகள் வருகிற போது, எனக்காக அவர் பாடுபட்டார் என்கிற ஒரு காரியம் மாத்திரம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், முதல்ல இதை நம்புகிற, இதை விசுவாசிக்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும் என்பது நான் உங்களை தாழ்மையாக நான் கேட்கிறேன். 11வது வசனம், 11-12 வாசிக்கும்படியாகும். அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசானாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை
நீதிமான்கள் ஆக்குவார். அல்லேலூயா. அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். நான் சொல்லுவேன், இங்கே எல்லாரும் இருக்கிறவங்கெல்லாம் அக்கிரமக்காரங்க தான். ஆமே, நல்ல யாரும் உத்தமம் கிடையாது. ஆனால் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்துட்டா நம்ம சுமக்க முடியாது இல்லையா? நல்லா கவனிங்க. ஒரு சிலுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற எனக்கு அக்கிரமங்களை, தம்பி கொஞ்சம் ஃபேன் போடுங்கப்பா, அக்கிரமங்களை அவர் சுமந்துட்டா எனக்கு நான் சுமக்க முடியாது இல்லைங்களா? பாடுகள் மாத்திரமல்ல, வியாதிகள் மாத்திரமல்ல, துக்கங்களை மாத்திரமல்ல, இந்த சிலுவை எதை நமக்கு கொடுத்துருக்குதுன்னா, நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் கர்த்தர் சுமந்து கொண்டார். நீங்க வாசிங்கள் 12வது அதிகாரம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே வேண்டிக் கொண்டது நிமித்தம். ஹல்லேலூயா. இந்த சிலுவையிலே நம்முடைய பாவத்தை தாமே அவர் சுமந்து கொண்டார். எத்தனை காரியம் இது! 700 வருஷம், நான் மறுபடியும் உங்களை வற்புறுத்துகிறேன், 700 வருஷத்துக்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டது அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே இது நிறைவேறிற்று. நீங்கள் ஆராதிக்கும் தெய்வம், இந்த சிலுவை மரணம், அவருடைய பிறப்பு இந்த வேதத்தில் மாத்திரம் அல்ல, முகமதியர்கள் வைத்திருக்கும் குரானிலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் ரிக் வேதம், யசுர் வேதம், இந்துக்களுடைய பிரதான வேதமான, இந்துக்களுடைய வேதம் என்னன்னா ரிக், யசுர, சாமவத, அந்த அப்படின்னு ஒரு 5 வேதம் இருக்கும். அந்த வேதத்திலே ஆண்டவரை பற்றி எழுதியிருக்கிறது. எத்தனை உண்மை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர்! அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மைன்னா என்ன அர்த்தம்? அவர் என் துக்கங்களை சுமந்தார், என் அக்கிரமங்களை சுமந்தார், என் வியாதிகளை சுமந்தார், என் பாவங்களை அவர் சுமந்தார். இன்னைக்கு சிலுவைக்கு நேராக வந்திருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, எல்லாவற்றையும், உன்னுடைய எல்லா காரியமும் அவர் சுமந்திருக்கிறார். பாடுகளை அவர் சுமந்திருக்கிறார். இன்னொரு காரியம், பொதுவாக இந்த சிலுவை தியானத்தில் 7 வசனங்களை தியானம் செய்யணும்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், சிலுவையிலே கர்த்தர் சொன்ன 7 வார்த்தைகள் இருக்கட்டும். நான் சொல்லுவேன், 7 ஆசீர்வாதங்களை, 7 காரியங்கள் சிலுவை நமக்கு தந்தது. ஆண்டவர் பேசின வார்த்தைகள் ஒரு புறம் இருக்கட்டும், 7 காரியங்கள் சிலுவையிலே நமக்காக உண்டாயிற்றது. அது என்ன என்று கேட்டீங்கன்னா, அவர் தண்டிக்கப்பட்டார், நாம் மன்னிக்கப்பட. ஆமென். அவர் தண்டிக்கப்பட்டார், நான் மன்னிக்கப்பட. அவர் தண்டிக்கப்பட்டார், நாம் மன்னிக்கப்பட. நான் சொல்லுவேன், நம்மை நீதிமான்களாக்க அவர் பாவமானார். அல்லேலூயா. நம்மை நீதிமான்களாக்க அவர் பாவமானார். சொல்லுவேன், நாம் ஐஸ்வர்யவான்களாக மாற அவர் தரித்திரரானார். 3 காரியம். 3வது காரியம், நாம் ஐஸ்வர்யவான்களாக மாற ஐஸ்வர்யத்தின் சம்பரனாகிய அவர் தரித்திரராக அவர் மாறினார். 4வது காரியம், நான் தலை நிமிர்ந்து புகழ்ச்சியாய் நடப்பதற்காக அவர் தலை குனிந்து அவமானப்பட்டார். ஆமென். இதெல்லாம் சிலுவையில் நடந்தது. இதெல்லாம் உங்களுக்காக எனக்காக நடந்தது. இதெல்லாம் எப்போ விசுவாசித்து உங்கள் உடம்புலையும் உங்கள் ஆத்மாவிலையும் சரீரத்திலும் ஜீவன் வருதோ அப்போ தான் இதுக்கு நீங்கள் சொந்தக்காரன். எந்த பணமாவது தாய் தகப்பனுடைய சுதந்திரத்தை சுதந்திரிக்க முடியுமா? சொல்லுங்க. எந்த பணமாவது சுதந்திரிக்க முடியுமா? நீங்களும் நானும் விசுவாசம் இல்லாத பிணமாக இருந்தால் தழும்பு சுகம் கொடுக்காது. பாவங்களை சுமக்க முடியாது, அக்கிரமங்களை சுமக்க முடியாது, துக்கங்களை சுமக்க முடியாது. எப்போ? நீங்கள் நானும் விசுவாசிக்காத பிணங்களா இருக்கிற வரைக்கும் இதை நாம அனுபவிக்க. சொல்லுங்க. இதை எப்போ நீ விசுவாசிக்கிறோமோ, இதை எப்போ நீ நம்புகிறோமோ, அப்போ அது எனக்காக அது மாறிவிடக்கூடியதாக அது இருக்கிறது. நீங்கள் வாசியுங்கள். அதன் பிறகு தேவ சாயலை நமக்கு கொடுக்கும்படியாக தேவன் தாமே பாவ சாயலாக மாறினார். ஆமென். ஹல்லேலூயா.
தேவ சாயலை எனக்கு கொடுக்கும்படியாக. தேவ சாயலை அவர் விட்டு அவர் பாவ சாயலாக அவர் மாறினார். சிலுவையில் நடந்த காரியங்களையும் குறித்து கொள்ளுங்க. இதெல்லாம் முழுமையான சத்தியம். இது உங்கள் காதுகள் கேட்கப்படுவதற்காக நீங்களும் நானும் இன்றைக்கு பாக்கியவான்கள். ஆமேன். அவர் தேவ சாயலான ஆண்டவர் மறுபடியும் நமக்கு தேவ சாயலை கொடுக்கும்படியாக அவர் பாவ சாயலாக நமக்காக அவர் மாறினார். ஆமேன். இதெல்லாம் நான் சொல்லுவேன், இதெல்லாம் நல்ல பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் கடகடன்னு எதனா ஒன்று எழுதுங்க. நீ சொல்ல முடியுமா? இப்போ 4 சொல்லி நான் முடித்தேன், நீங்கள் உங்களால் யாருன்னா சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் சித்தா, சொல்லு. நான் என்ன சொன்னேன்? 4 காரியம் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கெலாம் செய்தி கிடையாது, இன்றைக்கி ஃபுல்லாக கிளாஸ் தான். நான் சொன்ன 4 காரியம் சொல்லியிருக்கிறேன். சொல்லு. அதையா அங்கிள் என்னை மட்டும் கேட்குறீங்க? இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சிட்டு நான் நிம்மதியாக இருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கம்மா. நீங்கள் அவர் தான் அறிவில்லாத ஒரு பாவம் அடிக்கடி சொல்லுவீங்க, மந்த புத்திக்கார். நீ அறிவாளியாச்சா? சொல்லு. சரி, சொல்ல வேணாம். சரி, நான் சொல்லுவேன். எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், நாம் மன்னிக்கப்பட அவர் தண்டிக்கப்பட்டார். அல்லேலூயா. யாராவது எழுதுங்க, யாராவது கிட்ட கேட்டு. இதெல்லாம் சத்தியம், எழுதணும். நாங்கள்லாம் இப்போ ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துன்னு போயிட்டு எங்கள் பாச சொல்லுவதெல்லாம் எழுதும். மறுபடியும் வீட்டில் வரும். வீட்டில் வந்த உடனே அதை புரட்டி பார்ப்போம். மறுபடியும் நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அதை பார்ப்போம், மனப்பாடம் பண்ணுவோம். நம்ம நீதிமானார் ஆக்கினார், நான் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு சொல்லிகிட்டே போவோம். அல்லேலூயா. எல்லாம் ஆச்சரியமாக இருக்குல்ல உங்களுக்கு? வந்த உடனே வசனத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் நைட்டு உட்காந்து தியானம் பண்ணுவோம். அந்த வசனத்தை எடுத்து துண்டு பேப்பரில் வச்சு, நீதிமான் அதுதான் எல்லாம் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் அப்படி எப்படி எழுதப்பட்டிருக்கு. மறுபடியும் அந்த போக்கிலும் வரத்திலும் அதை அப்படியே தியானம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். என்னை நீதிமானாக்க அவர் பாவமானார். 2வது காரியம். 3வது காரியம், என்னை ஐஸ்வர்யனாக மாற்ற. ஆமென். நீ ஐஸ்வர்யவனாக மாற்றணும்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ஒரு 10 சவரம் 20 சவரம் செயின், ஒரு 40 சவரத்தில் ஒடியானம், இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே பெரிய சொல்லுவேன், கடன் வாங்காத வாழ்க்கையே ஐஸ்வர்யம் தான். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்லுவேன், நீ கடன் வாங்காமல் உன் கை வட்டிக்கு கொடுக்காம வட்டிக்கு வாங்காமல் இருந்தாவே ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் ஐஸ்வர்யவான். ஆமென். ஆமென். உங்கள் வீட்டு வாசலில் யாருமே கடங்கார உங்களை காரி துப்பாமல் வந்தால் ஐஸ்வர்யவான். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இதில் இருந்தால் தானாக எல்லாம் வரும். 4வது காரியம், நான் தலை நிமிர கர்த்தர் தலை குனிந்தார். ஆமென். இல்லை, நான் புகழ்ச்சி அடைய கர்த்தர் அவமானப்பட்டார். ஆமென். 5வது காரியம், என்னை நான் பாவ சாயலான என்னை தேவ சாயலா என்னை மாற்ற சிலுவை அவர் சுமந்தார். அல்லேலூயா. நான் பாவ சாயல், ஆதாமுடைய சாயல், பாவப்பட்ட ஜென்மம். எத்தனை வாட்டி சொன்னாலும் உரைக்குதா நமக்கு? அல்லேலூயா. எத்தனை வாட்டி சொன்னாலும் எனக்கு உரைக்குதா? நான் ஏன் உங்களை இப்படி கை காட்டணும்? என்னையே கை காமிச்சிக்கிறேன். எத்தனை வாட்டி சொன்னாலும் உரைக்குதா? அப்போ நான் யார்? பாவ சாயல். அப்படியே ஆண்டவர் விடலை. தேவ சாயலாய் இந்த சிலுவை மரணம் நம்மை மாற்றும். 3வது காரியம், நமக்கு சிங்காசனத்தை கொடுக்க அவர் சிலுவை சுமந்தார். 6வது காரியம், நமக்கு சிலுவை கொடுக்க, நமக்கு சிங்காசனம் கொடுக்க அவர் சிலுவையை சுமந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். என்ன ஒரு வருத்தம் தெரியுங்களா எனக்கு? இந்த ஆராதனை இங்கே நான் ஆரம்பித்த போது நான் சிலுவை சுமக்கிறேன். உங்களுக்கு என்ன? கர்த்தருடைய வார்த்தை நான் சுமக்கலை. கர்த்தருடைய வார்த்தைங்க. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆராதனை, கர்த்தருடைய பாடல். ஐயோ, இந்த சின்ன பிள்ளைங்க கூட லேட்டாக வருது. 8:30 மணிக்கு நம்ம சொல்லி விட்டோம் எல்லாருக்குமே. பெரியவங்களை ஏதோ பாவம் உடம்பு முடியாமல் ஏதோ எழுந்து வராங்க. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ஒரு பயபக்தி இல்லையான்னு உங்களை நான் சபிக்கலை, உங்களுக்கு கஷ்டப்படல. ஐயோ, வருத்தமாக இருக்குது. இந்த நல்ல நாளிலே கூட ஒரு உணர்வு இல்லையா பிள்ளைங்களுக்கு? நல்ல நாளிலே கூட உணர்வு இல்லையா? 5 மணிக்கு எழுந்து வசனத்தை தியானம் பண்ணி
எப்பவும் போல் 8 மணிக்கெலாம் இங்கே வந்தாச்சு. 8 மணிக்கெலாம் எல்லாமே ஆயத்தம் பண்ணியாச்சு, எல்லாமே தொடச்சி கிடச்சி எல்லாமே. நான் சொல்லுவேன், இதெல்லாம் வரணுங்க. சிலுவை சுமக்கிறோம். அவர் சிலுவை சுமந்தார் நம்மை சிங்காசனத்திலே அமர வைக்க. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் எங்கே உட்காந்துருக்கிறீங்க? சிங்காசனத்தில் உட்காந்துருக்கீங்க. கர்த்தர் என்னது? சிலுவையை சுமந்து கொண்டு இருக்கிறார். கடைசியாக எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஆமென். நமக்கு ஜீவனை கொடுக்க அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நமக்கு ஜீவனை கொடுக்க அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நான் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க அவர் மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நீ வா, நான் கடந்து செல்கிறேன். முதலாவது ஒரு 4 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் கடகன்னு சொல்லிட்டு இந்த பிரசங்கத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். நான் சொல்லுவேன், ஒன்று அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 20வது அதிகாரம் 18-19 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 20வது அதிகாரம் 18-19 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். எருசலேமுக்கு போகிறேன். மனுஷகுமாரன் பிரதான ஆசாரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே, ஹல்லேலூயா, நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர். நாம ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஒப்பு கொடுக்கப்படுறதுன்னா என்ன தெரியுங்களா? நான் சொல்லுவேன், ஒரு மணவாட்டியை ஒரு மணவாளன் கையில் ஒப்பு கொடுக்கிற காரியம். இனி அவனுக்கு சொந்தம். என்ன ஒன்றா பண்ணலாம், என்ன ஒன்றா செஞ்சுக்கோ. நீ ஜீவனை கொடுத்தாலும் மரணம் கொடுத்தாலும் அந்த மணவாட்டி உனக்குரியவள். ஒப்பு கொடுக்கிறது. முதலாவது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார். யூதாஸ் தன்னுடைய இரட்சகரை ஒப்பு கொடுத்தான். யூதாஸிடம் போர்ச்சேவர்களிடத்திலே ஒப்பு கொடுத்தான். போர்ச்சேவர்கள் பிரதான ஆசாரிகள் பரிசேயரிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். நான் சொல்லுவேன், பிரதான ஆசாரிகளும் பரிசேயர்களும் பிலாத்துவினிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்து மறுபடியுமாய் ஆசாரிடத்திலும் யூதரிடத்திலும் அவரை ஒப்பு கொடுத்தார்கள். நான் சொல்லுவேன், யூதர்களும் போர் வீரர்களும் அவரை ஆக்கினிக்குள்ளாக ஒப்பு கொடுத்தாங்க. நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட அவர் தெய்வமாய் அவர் இருக்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர்கள் 2:23 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். அப்போஸ்தலர்கள் 2:23 2வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும்படியாக. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்து இருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன் அறிவிப்பின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடைத்து கொலை செய்தீர்கள். ஆமென். எதுக்கு ஒப்பு கொடுத்தீங்க? சிலுவையிலே ஆணி அடைத்து அக்கிரமக்காரர் கையிலே ஒப்பு கொடுத்தாங்க. ஆமென். அக்கிரமக்காரருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டவராக ஆண்டவர் இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் 25வது வசனம். அவர் தம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறார்.
வாசியுங்கள். யோவான் சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க. இயேசு ஏன் தம்பி மைக் வேலை செய்யலையா? பேட்டரி இல்லையா? சொல்லுங்க. இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்போது பிலாத்து, இதோ இந்த மனுஷன் என்றான். எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளையே, அந்த பிலாத்தினுடைய அரண்மனையிலே ஒரு குற்றமும் அறியாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் சொல்லுவேன், அவர் அடிக்கப்பட்ட சாட்டை எப்படிப்பட்டது என்று சொல்லுவோமானால், ஒரு பெரிய இரும்பு குண்டு கட்டப்பட்டிருக்கும். ஆமென், அல்லேலூயா. இரும்பு குண்டு, எலும்பு துண்டுகள், கூர்மையான எலும்பு துண்டுகள், ஆணிகள், நல்லா ஷார்ப்பான ஆணிகள், இதை வச்சு தான் அடிப்பாங்க முதுகில். எலும்பு குண்டு அந்த இடத்திலே அடிக்கப்படும். அதன் பிறகு ஆணிகள் தசையை பிடுங்கும். எலும்புகள், உள்ளே இருக்கிற எலும்புகள் தெரிகிற வரைக்கும் நான் சொல்லுவேன் 40 கசையடிகள் சின்னாபின்னமாக மாற்றப்பட்டார். நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அவருடைய பாடுகள். இதை நீங்களாம் நம்ம சிந்தித்தோன்னு வச்சுங்களேன். அவருடைய இந்த பாடுகள் ஒரு பாவமும் அறியாத, ஒரு குற்றமும் அறியாத. எது நமக்கு ஆசீர்வாதம்னா, அவர் அடிக்கப்பட்டது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறிற்று. அவர் அடிக்கப்பட்டது எனக்கு உங்களுடைய நீங்களும் நானும் விசுவாசிக்கிற ஆண்டவர் அவர் அடிக்கப்பட்டவராக இருந்தார், அதை நீங்கள் நம்புவர்களாக இருந்தால், அந்த அடிக்கப்பட்டது உங்களுக்காகவும் எனக்காகவும். பிலாத்து சொல்கிறான், அடையாளமற்றவராக, அடையாளத்தை இழந்தவராக. அவங்க தான் பிடிச்சி கையில் கொடுத்தாங்க இயேசுவை பிடித்து கையிலே கொடுத்தது அவங்க தான். ஆனால் அவர் வெளியே வருகிற போது அடையாளம் தெரியல, அடையாளம் மாறி போச்சு. அடித்து கிழித்து முள்முடியை தரித்து நிர்வாணப்படுத்தி, சொல்லுவேன், பிலாத்து சொல்கிறான், அவரை கொண்டு வந்து நிறுத்துகிற போது, நீங்கள் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தீங்களே, இதோ அந்த மனுஷன். ஆமென். அடையாளம் தெரியல. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு வார்த்தை சொன்னால் என்னாலே உங்களால் தாழ முடியல. இன்றைக்கி நான் சொல்லுவேன், இதன் மேலே நம்ம தீர்மானம் எடுக்கணுங்க சிஸ்டர் பிரதர். ஒரு வார்த்தை நம்ம யாரையாவது சொல்லிட்டா அவங்கள நம்ம பகைங்கனால நினைக்கிறோம், அவங்கள வெறுக்கிறோம், அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். இயேசுனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிற பிள்ளைங்க, நான் சொல்லுவேன், மன்னிக்கிறவளாக இருக்கணுங்க. நம்ம பெரிய ஆளாக நம்ம என்றைக்குமே நினைக்கவே கூடாது. நான் சொல்லுவேன், அடையாளத்தை அவர் இழந்தாங்க. நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறது குட் ஃப்ரைடேன்னா சாதாரண நாள் இல்லைங்க. அவர் பாடுபட்டதையே குட் ஃப்ரைடேன்னு எதுக்கு சொல்கிறாங்க? நல்ல வெள்ளின்னு சொல்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுவேன், எல்லாம் நம்முடைய நன்மைகளுக்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய பரிசுத்தத்துக்காக, நம்முடைய ஜீவனுக்காக, நம்ம மன்னிக்கப்படுவதற்காக, நம்ம அக்கிரமங்கள் சுமக்கப்படுவதற்காக, நமக்கு சமாதானம் உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேலே விழுந்தது. சின்ன பின்னமாக மாற்றப்பட்டார், அடையாளம் தெரியாததாக மாற்றப்பட்டார். நான் சொல்லுவேன், பிலாத்து சொல்கிறான், என்னிடத்திலே ஒப்பு கொடுத்தீங்களே, இதோ அந்த மனுஷன், இதோ அந்த மனுஷன். பார்த்தீங்களா? எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளையே, ஒன்றுமே அறியாத, ஒரு பாவம் அறியாத, யாரையும் எதையும் எதிர்த்து பேசாமல், யாருக்கும் எதுவுமே கெடுதல் செய்யாமல், நன்மையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்கிறது, அவர் நன்மை செய்கிறாராகவே சுற்றி திரிந்தார். ஆமென், அல்லேலூயா. ஒருவருக்கும் ஒரு தீமை செய்யல, ஒருவரையும் சபிக்கல, எல்லாரும் நன்மையாக இருக்கணும்னாகவே அவருடைய எண்ணெய் ஏக்கம் சிந்தை என்று சொல்லி பிதாவிடத்தில் அவர் ஒப்பு கொடுத்தார்.
அந்த ஒப்பு கொடுத்ததுக்கு முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடையாளம் தெரியாதவராக அடிகள் படுத்தப்பட்டார். மாத்திரமல்ல, இனி அவர்களுடைய பாடுகள் ஆரம்பமாகிறது. இதோ பிலாத்து சொல்கிறார், இதோ அந்த மனுஷன்பா, இதோ அந்த மனுஷன். அந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இங்கே இருக்கிற அந்த போர்டு கூட அதான், behold the man. அது ஒரு முக்கியமான வார்த்தை. இதோ அந்த மனுஷன் என்கிறது ஒரு முக்கியமான ஒரு பெரிய தியானம் உள்ள ஒரு வார்த்தை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நொறுக்கப்பட்டவராக, அடையாளத்தை இழந்தவராக, சின்னாபின்னப்படுத்தப்பட்டவராக. நான் சொல்லுவேன், ஒரு கசாப்பு கடைக்காரன் நல்லா ஆடை பிடிச்சு கொண்டு போவான். நீங்கள் சிக்கன் ஸ்டாலில் நீங்கள் ஒரு சில சமயத்தில் போனீங்கன்னா, நம்ம எதிர்க்கே நல்லா வெள்ளை கோழி கொழு கொழுன்னு பிடிச்சிட்டு போவான். ஆமேன். வர சொல்ல எப்படி கொண்டு வருவான்? வர சொல்ல, இதோ நான் பிடிச்சி போன கோழி தான்பா. இவன் சொல்லுவான், அந்த கோழி கொழு கொழுன்னு இருக்குதே, அதை கட் பண்ணுங்க, அது எனக்கு வேணும். எவ்வளோ இடம் பார்ப்பான்? 4 கிலோன்னு சொல்லுவான். அது மறுபடியும் கொண்டு போய் அது எல்லாம் தோலை உரித்து அதை இதை பண்ணி எடுத்துகிட்டு வந்து கீழே இப்படி போடுது. அவன் வாங்க வந்தவன் கேட்பான், இதுவா அது? இதோ அந்த கோழி, அதான் ஏன் இது? ஆமே. அடையாளம் தெரியாதவன். ஆடு கொண்டு போகப்படும், அது வெட்டி கொண்டு தோல் உரித்து அதை கொண்டு வந்து அதை கம்பியில் மாட்டுப்படுகிற போது, இதுவா அந்த ஆடு? இதுவா அந்த ஆடு? சொல்லுவேன், அப்படிப்பட்ட ஒரு பாடுகளோடு நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் நம்புகிற தேவன், நீ விசுவாசிக்கிற தேவன், அல்லது நீ உதாசனப்படுத்துகிற தேவன், நீ நம்பாத தேவன், இப்படியாக நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார். இப்படியாக அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்றைக்கும். அதனால தான் அந்த சிலுவை மரணத்தை நினைவு கூறுங்கள் என்றார். அந்த சிலுவையை நினைவு கூற 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 நீங்களும் நானும் நல்லா இருப்போங்க. ஆமென். சிலுவையை நினைவு கூற ஒரு குடும்பம், ஒரு தனிப்பட்ட ஆள், ஏன் இந்த மாசம் நம்ம திருவிருந்து ஆராதனை எடுக்கிறோம்? நான் சொல்லுவேன், கண்ணீரோடு கூட பரிசுத்தவான்கள் என்பதற்கு அடையாளமாக நம்ம எடுக்கிறோமா? நான் சொல்லுவேன், இல்லை, பாவியாகிய எனக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை நான் நினைக்கிறேன் என்று சொல்வதனால தான், அந்த நினைக்கிறேன் என்கிற நினைவு தான் நம்மையும் நீங்களும் உங்களை என்னையும் அது நீதிமானாய் மாற்றுகிறது. நீதிமானா நம்ம மாற்றுகிறது. நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள் இல்லை, பரிசுத்தவாட்டி அல்ல, துணிகரமாக ஆண்டோடைய மாமிசத்தையும் இரத்தத்தையும் புசிப்பதற்காக. நான் சொல்லுவேன், எந்த நம்பிக்கையில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, நினைவு கூறுகிறோம். அதனால தான் நான் நீதிமானா மாற்றப்படுகிறேன். அதனால தான் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். அதனால தான் இன்னும் நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன். சொன்னாரு, நினைவு கூறுங்க. இன்னைக்கு காலையில் எழுந்து எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய நாள் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் உதாசனமாக வரமாட்டீங்க, கேர்லெஸ்ஸாக வரமாட்டேன். பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீ கேர்லெஸ்ஸாக, இந்த வார்த்தையை நீங்கள் கேர்லெஸ்ஸாக நினைக்க மாட்டீங்க. ஆண்டவர் இந்த மகா பரிசுத்த சபையில் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல. நீங்களும் நானும் நல்லா இருக்கின்றதுக்காக தேவன் அவருடைய சிலுவையை நினைவு கூறும்படியாக ஓய்வு நாள் தோறும் நம்மை சபையிலே அழைத்து கொண்டு வந்து வைக்கிறார். அது நினைவு கூறுதல். சபை கூடுதல் நினைவு கூறுதல், சபை ஆராதனை நினைவு கூறுதல், சபை வசனத்தை தியானிப்பதல், தேவனுடைய சிலுவையை நினைவு கூறுதல். சிலுவையை நினைவு கூறுதல். இன்னைக்கு நான் சொல்லுவேன், அவருடைய சிலுவையை நினைவு கூர்ந்தா, நான் நினைவு கூர்ந்தா, என் சபையார் நீங்கள் நினைவு கூர்ந்தா, என் பிள்ளைகள் நினைவு கூர்ந்தா, என்னுடைய சந்ததி நினைவு கூர்ந்தா, நான் சொல்லுவேன், நீ நல்லா இருப்பாம்பா, நீ நல்லா இருப்பான். எதை நினைவு கூறலனா இல்லைனா பரவாயில்ல, உன் கஷ்டத்தை, உன் போராட்டத்தை, உன் கண்ணீரை, உன் பணப்பெருமையை, உன் அழகு பெருமையை, உன் ஜாதி பெருமையை, உன் வறுமையை, உன் தனிமையை நீ நினைவு கூறாமல் போனாலும் பரவாயில்ல. நான் சொல்லுவேன், இந்த சிலுவையை நீ நினைவு கூற கூற கூற
நீங்களும் நானும் நல்லா இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சிலுவையை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். ரெண்டாவது காரியம், எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பாடுபட்டார். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். நம்முடைய ஆண்டவர் நமக்காக பாடுபட்டார். ஹல்லேலூயா, ஆமென். நான் சொல்லுவேன், இந்த பா என்பது ரொம்ப முக்கியமான காரியம். பா என்றால் ஒரு உலகம். ஆமென். பா என்றால் என்னது? பா என்றால் என்னது? உலகம். பா என்றால் பரலோகம். பா என்றால் உலகம். நான் சொல்லுவேன், இது பாவிகள் இருக்கிற உலகம், அது பரிசுத்தவான்கள் இருக்கிற உலகம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாவிகள் இருக்கிற உலகத்தை பரிசுத்தவான்களிடத்திலே சேர்க்கும்படியாக கர்த்தர் பாடுபட்டார். ஆமென், ஹல்லேலூயா. பாடுகளை பட்டார், அவர் பாடுபட்டார். நீங்கள் வாசியுங்கள், 1 பேதுருவினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாமிசத்திலே கொலை உண்டார். ஆமென், அல்லேலூயா. ஒரு தரம் பாடுபட்டார். அல்லேலூயா. அவர் கிறிஸ்துவும் அக்கிரமக்காரராகிய நம்மை மீட்கும்படியாக அவர் ஒரு தரம் பாடுபட்டார். ஆமென், அல்லேலூயா. நமக்காக ஆண்டவர் பாடுபட்டார். இந்த பாடுகள் என்பது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் ஒரு பழுதற்ற ஆற்றுக்குட்டியாக சுற்றி திரிந்தார். ஜனங்களால் மதிக்கப்பட்டார், தெய்வமாக எண்ணப்பட்டார், தேவனுடைய குமாரனாக கருதப்பட்டார். ஆனால் இந்த பாடோட உச்சக்கட்டம் என்ன தெரியுங்களா? எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளையே, நமக்காக நிர்வாணப்படுத்தப்பட்டார். ஆமென். ஒரு மனுஷனுக்கு செய்யக்கூடாத காரியம் அவனுடைய நிர்வாணம். அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு காரியம். இந்த பாடுகளினுடைய உச்சம் அநேகம். முள்முடி, கோல், ஈட்டி, என்னென்னவோ ஆயுதங்கள் அவரை தும்சம் செய்ய பயன்படுத்தப்பட்டது. ஆனாலும் அவர் பாடுகளில் உச்ச கட்டம் என்னன்னா, அவர் நிர்வாணப்படுத்தப்பட்டார். ஆமென். அவருடைய ஆடைகளெல்லாம் கிழித்து எறிந்துவிட்டு சொல்ல, இவர் ராஜாவான் என்று சொல்லி சிவப்பு அங்கியை அவருக்கு உடுத்து விட்டாங்க. அவர் நிர்வாணப்படுத்தப்பட்டார். மறுபடியும் அந்த சிவப்பு அங்கி சிலுவையில் போகிற போது அது எடுத்து சீட்டு போடப்பட்டது. ரெண்டாவதுடைய பாடுகளினுடைய உச்சம், அவர் முகத்திலே எச்சில் உமிழப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. அவர் முகத்திலே எச்சில் உமிழ்ந்தாங்க. மூன்றாவது காரியம் நான் சொல்லுவேன், ஒரு கோலை எடுத்து தலையில் அடித்தாங்க, ஒரு சின்ன பிள்ளையை அடிக்கிறது போல. ஆமென். டீச்சர்ஸ் கூட அடங்காத பிள்ளைங்களை எங்கே தான் அடிப்பாங்க? கையில் அடிப்பாங்க, உடம்புல அடிப்பாங்க. தலையில் அடித்தா நமக்கு பயங்கரமாக கோபம் வந்துடும், அப்படி தானே? ஆனால் நான் சொல்லுவேன், அநேக ஜனங்களுக்கு முன்பாக அவர் கம்பீரமாய், அழகாய், அற்புதமாய் சுற்றி திரிந்த ஜனங்களுக்கு முன்பாக. இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு நீ ஊருக்கு போக சொல்ல ஒரு 4 சைன் நம்ம கழுத்தில் இருந்து, ரெண்டாவது ஊருக்கு இன்னொரு திருமணத்துக்கு நீங்கள் போகிற போது அந்த செயின் உங்கள் கழுத்தில் இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஐயோ, நான் அப்படி இருந்தேன், நான் போக மாட்டேன், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க.
நான் எப்படியோ வாழ்ந்தவன், நான் இல்லை, நான் வரல, நீங்கள் போகமா, நான் இல்லை. சொல்லி எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவருடைய பாடுகளின் உச்சம், அவர் நிர்வாணப்படுத்தப்பட்டார். உலகத்தினுடைய இரட்சகர், உலகத்துக்கு மீட்புக்காக வந்தவர், ஒரு பாவமும் செய்யாதவர், ஒரு குற்றமும் செய்யாதவர். இன்றைக்கி நான் சொல்லுகிறோம், எத்தனையோ பாவங்கள், கொலை குற்றங்கள் செய்தவங்களுக்கு கூட நேற்று நியூஸ் கேட்டுட்டு இருந்தேன், ரெண்டு பேரை கொலை செய்தாங்களாம். அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 ஆயுள் தண்டனையாம். ஆமீன். 2 பேரை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு 2 ஆயுள் தண்டனை. கற்பழித்து கொலை செய்கிறவனுக்கு அவருக்கு ஆயுள் தண்டனை. கொலை குற்றம், தூக்கு தண்டனை கொடுத்தா அநேகர் வந்துடுவாங்க ஹியூமன் ரைட் கமிஷன்லேருந்து. ஆனால் நான் சொல்லுவேன், எந்த பாவமும் அறியாது அவங்களுடைய எந்த ஆடையாவது அவங்க நிர்மூலமாக்குறாங்களா? எந்த ஆடையாவது கழட்டிட்டு இவ்வளோ கேவலமாக ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி கற்பழிச்சிருக்கிறா, நீயும் நிர்வாணமாக உன்னை உங்கள் வீட்டில் இருந்து உன்னை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நிர்வாணமாக உன்னை கொண்டு போகணும்னு யாருன்னா சொல்கிறாங்களா? சட்டம் சொல்லுதா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு குற்றமும் செய்யாத ஆண்டவர் பாடுகளின் உச்சம். இந்த சரீரத்தினுடைய வலிகளை மாத்திரம் தாங்கிக் கொள்ளலாம், வலிகளை கூட தாங்கிக் கொள்ளலாம். பாடுகளின் உச்சம் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் நிர்வாணப்படுத்தப்பட்டார். அல்லேலூயா. நிர்வாணப்படுத்தப்பட்டார். இந்த ட்ரெஸ்ஸு சரியில்லையே, இந்த ட்ரெஸ் எனக்கு சரியில்லையே, ஒரு விலை உயர்ந்த ஆடை எனக்கு இல்லையே, அதுக்காக ஒருபோதும் யாரும் அழாதீங்க. அல்லேலூயா. அழாதீங்க. எனக்கு நல்ல புடவை இல்லையே, நல்ல ஃபேன் செட் இல்லையே, என் பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லையே, எனக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை, நான் சபைக்கு போக மாட்டேன், எனக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை, நான் கல்யாணத்துக்கு போக மாட்டேன். நான் சொல்லுவேன், ஆண்டவர் நிர்வாணப்படுத்தப்பட்டார். ஆண்டவர் ஒன்று சொன்னால் நமக்கு கோபம் வருதுங்க. ஒன்று சொன்னால் மனசில் வச்சு 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 சாகிற வரைக்கும் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். மருமக ஒன்று சொன்னால் நம்மளால் மறக்க முடியல, மாமியார் ஒன்று சொன்னால் நம்மளால் மறக்க முடியல, புருஷன் ஒன்று சொன்னால் நம்மளால் மறக்க முடியல, பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை ஏதாவது திட்டா நம்மளால் மறக்க முடியல. வச்சு 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 சபிக்கிறோம், வச்சு வச்சு அவனை அழிக்கிறோம். நான் சொல்லுவேன், எத்தனையோ சொற்கள் சொல்லப்பட்டது, அவமானப்படுத்தப்பட்டா, எச்சில் உமிழப்பட்டது, தலையில் கோலால் அடித்தாங்க. இவர் யூதருக்கு ராஜாவாம் என்று கையில் ஒரு கோலை, சிங்காசனத்தில் செங்கோலை கையில் கொடுத்து அதையே பிடுங்கி தலையில் அடித்தாங்க. இதெல்லாம் நடந்ததுங்க. இது ஏன் இப்போ விரிவாக கொஞ்ச நேரம் டைம் எடுத்து சொல்கிறேன்னா, இப்போவாவது உங்களுக்கு எனக்கும் கொஞ்சமாவது புத்தி வரட்டும் அப்படின்றதுக்காகத்தான். ஆமேன். ஒரு தீர்மானம் வரட்டும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசுறது, உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் மனசில் வைராக்கியம் வைக்கிறது, நம்ம இஷ்டத்துக்கு ஜனங்களை பகைக்கிறது, என்னென்னவோ காரியம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் எத்தனையோ தன்னை தாழ்த்தினார், தன்னை பாடுகளுக்கு அவர் உட்படுத்தினார். ஒரு வார்த்தை சொன்னால் உங்களால் என்னால் தாழ முடியல, ஒரு வார்த்தை சொன்னால் உங்களால் என்னால் தாழ முடியல. என்னையா சொல்லிட்டா, என்னையா சொல்லிட்டா, என்னையா சொல்லிட்டா. ஒரு குறைவு வந்ததுன்னா தாழ முடியல, ஒரு குறைவு வந்தால் தாழ முடியல நம்மளால். ஒரு கல்யாணத்துக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட முடியலன்னா நீங்கள் தான் சபிக்கப்பட்டவங்க மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு உங்கள் பிள்ளைகளுக்கு இல்லைன்னா ஐயோ நான் சபிக்கப்பட்டவன் நீங்கள் நம்ம நினச்சிக்கிறோம். நான் சொல்லுவேன், உலகத்தினுடைய இரட்சகர் நிர்வாணப்படுத்தப்பட்டார், எச்சில் உமிழப்பட்டது, தலையிலே கோலால் அடிக்கப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. அவர் பாடுகளின் ஒரு உச்சம். நான் சொல்லுவேன், அவர் அந்த ஆணி அடிக்கப்படுகிற ஆணி, நான் சொல்ல 1 இன்ச்சு இவ்வளோ இருக்கும், கிட்டத்தட்ட 6 முதல் கொண்டு 7 இன்ச்சு ஆணி, இவ்வளோ பெரிய ஆணி. எல்லாம் சினிமாவில் காட்டுற மாதிரி இங்கே அடிக்கலை ஆண்டவர், இங்கே சிலுவையில் அறையலை, இந்த இடத்துல சிலுவையில் அறைந்தாங்க. இந்த இடத்துல தான் இந்த இரத்த நாணங்கள், சிலுவையினுடைய பாடுகள் மிக 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 கொடி. அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதனால தான் வேதம் கூட அதை விவரிக்க முடியல.
வேதம் விவரிக்கவே இல்லை, சிலுவையை விவரிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் பாடுகளை நீங்கள் பார்க்காதீங்க, அந்த பாடுகளின் மூலமாக வந்த ஆசீர்வாதத்தை பாருங்கன்னு சொல்லி பாடுகளை மறைத்து ஆசீர்வாதத்தை எடுத்து காட்டுகிற ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. மறைச்சிட்டாருங்க. அவர் பட்ட பாடுகளை மறைச்சிட்டார். அவர் பட்ட அவமானங்களை வேதம் மறைத்து விட்டது. அவர் பட்ட நிந்தைகளை வேதம் எடுத்து சொல்லலை பெருசா. சொல்ல ஒரே வார்த்தைகளை, இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார், அவர் உயிர் பிரிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. 9 மணிக்கு காலையில் சிலுவையில் அறையப்பட்டவர் 3 மணிக்கு அவர் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டார். பக்கத்தில் இருக்கிறவங்க கால் உடைக்கப்பட்டது, அவர் ஏற்கனவே மரித்திருந்தார். ஆமென். இந்த பாடுகள் அவரை மரிக்க செய்தது. அப்படிப்பட்ட ஒரு பாடுகளிலே அவர் கடந்து போனார். 3வது காரியம், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஹல்லேலூயா. இன்னொரு நமக்காக பாவமாக்கினார். நான் சொல்ல, அவர் பாவியாகல. இயேசு கிறிஸ்து அவர் பாவியாகல, நமக்காக பாவமானார். பாவியா இருப்பதற்கும் பாவம் ஆவதற்கும் வித்தியாசம் உண்டு. செய்யாத பழி. நான் சொல்லுவேன், ஸ்கூல்லலாம் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். ஸ்கூல்லலாம் என்ன பண்ணுவோம், பின்னாடி இருக்கிற பசங்க ஒரு பையனுடைய தலையில் கொட்டிடுவான், திரும்பி சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருப்பான், பக்கத்தில் இருக்கிறவன் மாட்டுவான். நான் சொல்லுவேன், அறியாத செய்த பாவமானார். அவர் பாவி அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாக மாறினார் சிலுவையிலே. நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, பாவியாக மாறலை. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் விளக்கி சொல்லிவிட்டு நான் கடந்து செல்கிறேன். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 23வது அதிகாரம் 30, நான் முடிக்கிறேன். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 23வது அதிகாரம் 39லிருந்து 43 வரைக்கும் வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். சிலுவையிலே அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளிலே ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தோம் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவளோ தகாதது ஒன்றும் நடப்பிக்கவில்லையே என்று அவரை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நிறைத்தள்ளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு நான் சொல்கிறேன். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையை, இயேசு நமக்காக பாவமானார். அல்லேலூயா. இந்த பாவிகளுக்காக அவர் பாவமானார். இந்த பாவிக்கும் பாவமாகறதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, 2 பேர் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டாங்க. இந்த 2 பேர் பாவிகள். ஆமென். செஞ்ச குற்றத்துக்காக, செஞ்ச தவறுக்காக, செஞ்ச அக்கிரமத்துக்காக, செய்த மீறுதலுக்காக இந்த 2 பாவிகளோடு கூட ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் நாம் எல்லாருக்காகவும் நம்ம அக்கிரமம், தண்டனை, நாம ஏற்றுக்கொள்ள வேண்டிய சிலுவை, நம்முடைய பாவம், நாம் செய்த நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக பாவமானார். அவர் பாவமாய் சிலுவையில் தொங்கினார். இவன் யாரு? இந்த 2 பேர் யாரு? பாவி. நீங்களும் நானும் யாரு? பாவி.
மூன்றாவதாக பாவமில்லாத கிறிஸ்து உங்களுக்காகவும் என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய தரித்திரத்துக்காக, என்னுடைய வியாதிக்காக அவர் பாவமாய் மாறினார். அல்லேலூயா. அவர் பாவி அல்ல, அவர் பாவியாய் மாறினார், பாவமாய் மாறினார். இங்கே யார் பாவியாய் இருக்கிறது? யார்? 2 பேர் சிலுவையில் அறையப்பட்ட 2 பேர் பாவிகள். இதுதான் பாவிகளுக்கும் பாவமானவருக்கும் உள்ள வித்தியாசம். இவர் பாவி அல்ல, பாவமாய் சிலுவையிலே தொங்குகிறவர். இவர் பாவமாய் சிலுவையிலே, பாவமாகி சிலுவையிலே தொங்குவர், பாவியாகி சிலுவையிலே தொங்குவர். 2 பேர். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், இந்த பாவமான இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒரு பாவி சொல்கிறான். அது நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம். இன்னைக்கு 2 பேர், 2 உலகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருவர், ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பாவிகள். 2 பேரும் பாவிகள் தான். நான் முடிக்கிறேன். 2 பேரும் பாவிகள் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், ஏற்றுக்கொண்ட ஒரு பாவி, ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இல்லை, 2 பாவிகளுக்கு நடுவாக பாவமான இயேசு கிறிஸ்து, பலியான இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த சிலுவையிலே, அந்த சிலுவையில் உண்டான பங்கு நமக்கு கிடைக்க வேண்டுமானால், நான் இயேசு சொல்கிறேன், 2 உலகம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத உலகம், பாவம் மன்னிக்கப்படாத உலகம், பாவம் மன்னிக்கப்பட்ட உலகம். நான் சொல்லுவேன், இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய எல்லா நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள், நம்முடைய வியாதிகள் யாவற்றுக்கும் நம்ம பங்காளி ஆகணும்னா, நான் சொல்லுவேன், இந்த ஒரு திருடனை போல, ஒரு பாவியை போல, நான் சொல்லுவேன், 2 பேர் இருக்கிறோம். சபையில் 2 பேர் இருக்கிறோம், உலகத்தில் 2 பேர் இருக்கிறோம், எல்லா குடும்பத்தில் 2 பேர் இருக்கிறோம். ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவர் ஏற்றுக்கொள்ளலை, ஒருவர் ஏற்றுக்கொள்கிறோம். நான் சொல்லுவேன், இன்னைக்கு நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்கள் குடும்பம் இங்கே இல்லை. ஆமென். இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம சாதாரணமாக நினச்சிருக்கிறோம் இந்த சிலுவையை, நமக்கு சாதாரணமாக நினச்சிருக்கிறோம், இந்த மீட்பை சாதாரணமாக நினைத்திருக்கிறோம். ஆனால் நான் சொல்லுவேன், நிச்சயமாக ஆண்டவரை தேடி இவன் அந்த 3 காரியத்தை நீங்கள் கவனிங்க. அன்றியும் சிலுவிலே அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஒருத்தன் இகழ்கிறான். ஆமென். ஒருத்தன் இகழ்கிறான், நீ ஆராதிக்கிறத பற்றி இகழ்கிறான், உன் பக்தியை பற்றி இகழ்கிறான், நம்முடைய ஆண்டவர் மேல் உள்ள அந்த சபை கூடுதலை பற்றி இகழ்கிறான், அந்த விசுவாசத்தை பற்றி இகழ்ந்து கொண்டிருக்கிறான். உலகம் அப்படித்தான் இகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளை ஒருவன் இகழ்கிறான். 2 உலகம். பாவிகள், எல்லாரும் பாவிகள் தான், ஒருவரும் நீதிமான்கள் அல்ல. ஆனால் நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் நானும், நான் சொல்லுவேன், ஒருவேளை பாவிகள் அல்லாதவர்கள் இருப்போமானால், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய விசுவாசத்தை இகழ்கிறவர்கள் அல்ல, தூஷிக்கிறவர்கள் அல்ல, மறுதலிக்கிறவர்கள் அல்ல. நான் சொல்லுவேன், 2 பாவிகள் சிலுவையில் அறையப்பட்டாலும், ஒரு பாவி மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினிக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவ பயம், தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையோ? எங்க மீட்பு உண்டாகிறது? எங்க இந்த பாவியாகிய சிலுவையிலே தொங்கப்பட்டவனுக்கு எங்க மீட்பு உண்டாகிறது? நான் சொல்லுவேன், தேவனுடைய பயத்தினாலே. ஆமென். தேவ பயத்தினாலே. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிற காரியம், 2 உலகத்துக்குரிய 2 குணாதிசயங்கள் உண்டவன். எல்லோரும் பாவிகள் தான், சிலுவையிலே அறையப்பட வேண்டியவர்கள் தான். ஆனாலும் என் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவ பக்தியாய் தேவனுக்கு பயப்படுகிற காரியம் உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருந்தால், தேவனுக்கு பயப்படுகிற காரியம் நமக்கு இருக்கா? சொல்லுங்க. தேவ பயம். நான் ஒன்று நீங்கள் நல்லா கவனிங்க. வெளியே இருக்கிறவங்களுக்கும் உள்ளே இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடுங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும்.
இங்கே உட்கார்ந்து கொண்டு தேவ பயம் இல்லாமல் இருக்கக்கூடாது, தேவனுடைய பக்தி இல்லாமல் இருக்கக்கூடாது. இங்கே வசனத்தை கேட்டுக்கொண்டு ஆராதனையிலே கலந்துக்கொண்டு, திருவிருந்து ஆராதனையிலே கலந்து கொண்டு, நான் சொல்லுவேன், ஞானஸ்தானம் எடுத்து பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவ பெயரிட்டு பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவ நாமங்களை தரித்து இந்த மீட்பை அறியாதவர்களாக நாம் இருக்கக்கூடாது. எங்கே நமக்கு ரட்சிப்பு, எங்கே நமக்கு பரலோகம், எங்கே நமக்கு மீட்பு, எங்கே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது சொல்லுவோமானால், எப்பா இத்தனை பாவியான் இருந்து இத்தனை ஆக்கினிக்குள்ளாப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு இருந்தோம், உனக்கு தேவ பயம் இல்லையா? நான் சொல்லுவேன், தேவ பயம் இருந்ததுனாலே இந்த மனுஷன் சிலுவையில் அறையப்பட்ட இன்னொரு மனுஷன் சொல்லுகிறான், உனக்கு தேவ பயம் இல்லையா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய பயத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நான் சொல்லுவேன், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய வியாதிகள் இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பா என்று இந்த உலகத்தில் நான் கண்ணை மூடுகிற போது எனக்கு ஒரு சத்தம் கேட்குமானால் தேவ பயம் நமக்கு இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய பயம் நமக்கு இருக்கணும். எப்படி தேவனுடைய பயத்தை நம்ம வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுமானால், நான் சொல்லுவேன், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் ஒழிக்கப்பட்டதனால் தேவ பயமானது ஒவ்வொரு நம்முடைய ஜென்ம சுபாவத்தையும் சிலுவையிலே அறையும். ஆமென், சிலுவையில் அறையும். இந்த வார்த்தை அன்னைக்கு ஆண்டவர் சபையில் பேசினாரு. இந்த வார்த்தை சபைக்கு சரியா வரணும்னு சொன்னாரு, ஆராதிக்கணும்னு சொன்னாரு, பெற்றோருக்கு கீழ்ப்படியணும்னு சொன்னாரு. பெற்றோருக்கு கீழ்ப்படியணும்னாலே சத்துருக்களை நேசிக்கணும்னு சொன்னாரு, வேதம் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், மற்றவருக்கு சாட்சியா இருக்கணும், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சபையில் சொல்லப்பட்டது. எப்பங்க நீங்க சொல் பேச்சு கேட்பீங்க? எப்போ நீங்க கேட்பீங்க? பயம் இருந்தால் தானே சொன்ன பேச்சு கேட்பீங்க. சொல்லுங்க, ஒரு பயபக்தி இருந்தால் தானே சொன்ன பேச்சு நம்ம கேட்க முடியும். பக்தியும் இல்லை, பயம் இல்லைன்னா சொன்ன பேச்சு கேட்க முடியுமா? நிச்சயமாக கேட்க முடியாது. நான் சொல்லுவேன், இந்த திருடனானவன், இந்த கள்ளனானவன், இந்த பாவி, அவன் சொல்லுகிறான், நான் சொல்லுவேன், இத்தனை ஆக்கினிக்கு உட்பட்டு இருந்தோம், சிலுவை வரைக்கும் வந்துட்ட, தேவ பயம்னு ஒன்று இல்லையா உனக்கு? தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளையே, தேவனுடைய வசனத்துக்கு பயப்படணும். தேவனுடைய வசனத்துக்கு பயப்படுங்க, தேவனுடைய சபைக்கு பயப்படுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுங்க. நீங்கள் பயப்பட்டாதான், உதாசனமாக கேட்டால் உருப்படாது வசனம். உதாசனமாக கேட்டுட்டு இப்போ வார்த்தை கொடுக்கிற வார்த்தை பயம் இல்லாமல் ஏதோ பேசுகிறாங்கப்பா, மறுரூபமாக முடியாது, மறுரூபமாக முடியாது. இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட ஆண்டோடைய வார்த்தை வந்ததே, எனக்காக வந்ததே, எனக்காக வந்ததே. கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைக்காக நான் நடுங்குகிறேன்ப்பா. எத்தனை பயம் இல்லாமல் இருக்கிறோம் தெரியுமா? நாம் இந்த வார்த்தைக்கு எத்தனை பயம் இல்லாமல், எத்தனையோ ஒவ்வொரு வாரமாக ஆண்டவன் நம்மக்கிட்ட பேசினாலும் தேவ பயம்னு ஒன்று இருக்கா? நான் சொல்லுவேன், தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிற வேதம் சொல்லுகிறது, எனக்கு பயந்து எனக்காக என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே கொடுக்கப்படுகிற வசனம் கர்த்தருடைய வார்த்தை. ஏதோ உங்கள் மேலே ஏதோ விரோதம் வச்சுட்டு ஆண்டவர் இந்த நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க ஒருபோதும். உங்கள் மேலே விரோதம் வச்சுட்டு உங்களை கடிந்து கொள்ளணும், பிள்ளைகளை கடிந்து கொள்ளணும். எல்லாரும் எக்ஸாம் போனால் என்ன பண்ணி அனுப்புவாங்க? ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க. அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே, நல்ல மார்க் எடுக்கணும், அப்படியே மண்டலங்கள் திறக்கப்படணும், நாணத்தை ஊற்றும் அப்படின்னு எல்லா சபையிலும் ஆசீர்வச்சு அனுப்புவாங்க. நான் சொல்லுவேன், ஏன் அதிகால ஜபத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன் என் பிள்ளைகளுக்காக. ஆமென், அல்லேலூயா. ஆனால் நேரடியாக இருக்கு சொல்ல கடிந்து கொள்ளுகிறேன். ஆமென். தேவனுடைய பயம் உனக்கு இருக்கணும். உனக்கு பயம் இருந்தால் 8:30 மணி சபைக்கு
நீ வந்து நான் முன்னமே சொன்ன மாதிரி பெரியவங்களை விடுங்க, சின்ன பிள்ளைங்க பயம் இல்லாமல் வந்து ஆராதனை, ஒரு நடுக்கம் இல்லை, ஒரு நடுக்கம் இருக்கா அவங்களுக்கு, ஒரு கை கால் நடுங்குதா? நான் உண்மையை சொல்லுகிறேங்க, ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு மேலே எங்க அலுவலகத்தில் நடக்கிற ஜபமானாலும் சரி, சபையானாலும் சரி, ஒரு பாட்டு போயிட்டு இருந்தேன்னா திருடன் போல உள்ள நுழைவேன். ஆமென். திருட்டுத்தனமா போவேன். ஐயோ நான் லேட்டாக வந்துட்டேன், 5 நிமிஷம் லேட்டாக வந்துட்டேன், ஆராதனை நடக்குது, ஆராதனை பண்ணிட்டாங்கன்னு. பெரும்பாலும் 5 மணிக்கு ஜபத்தில் ரொம்ப தொலைவு போனாலும் நான் சொல்லுவேன், சபையில் இடம் காலியாக இருக்கும். 5 மணி ஆராதனை. உங்களை மாதிரி பக்கத்தில் இருந்தெல்லாம் நான் வரல, எங்கேயோ இருந்து ஓட்ட சைக்கிளில் போவோம், எங்கேயோ இருந்து ஓட்ட சைக்கிளில் போவோம் சபைக்கு. நான் சொல்லுவேன், அதிகாலையில் போய் உக்காந்துருவோம். நான் உங்களுக்கு சாதாரணமான விஷயத்த சொல்கிறேன், இது ஒரு ஆரம்பத்தினுடைய விஷயத்தை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். இந்த விஷயத்தில் ஒரு ஆராதனை போகுதுன்னா ஒரு பயபக்தி இல்லை. அப்போ தான் வந்து தண்ணியை குடிக்கிறீங்க, அப்போ தான் பேசுகிறீங்க, அப்போ தான் பார்க்குறீங்க. ஒரு ஆராதனைங்கிற நடுக்கம் உங்களுக்கு இல்லையே. தம்பி உங்களை தான் பேசிட்டு உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன். ஒரு நடுக்கம் இருக்கா? இது தேவனுடைய சன்னிதானம், இது தேவனை துதிக்கிற இடம், நான் லேட்டாக வந்திருக்கிறேன் என்ற ஒரு நடுக்கம் உங்கள் உடம்புல இருக்குதா? இல்லை ஒரு சூடு சொரணம் உங்கள் உடம்புல இருக்குதா? எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளையே, பயம் இருக்கணும். உண்மையான காரணங்களுக்காக இப்போ உடம்பு சரியாகாமல் எழுந்திருக்கிறாங்க, முடிய மாட்டேனுது, தலை சுத்துது, என்னென்னவோ பண்ணுது, இல்லை வீட்டில் கடுமையாக சில காரியங்கள் இருக்குது. நீங்கள் அதுக்கெல்லாம் கர்த்தருடைய பயப்பட்டு அதெல்லாம் முடிஞ்சிடும். கர்த்தருக்கு மாத்திரம் நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை கண்டு பயப்படுகிற கூட்டம் வந்துடும். ஆமீன், ஹல்லேலூயா, ஆமீன். கர்த்தருக்கு மாத்திரம் நீ பயப்படுவாயனா உன்னை கண்டு பயப்படுகிற கூட்டம் எழும்போம். நீ யாராக இருந்தாலும், நீ சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி, நீ ஐஸ்வர்யம் இல்லை, அழகில்லை, ஒன்றுமே இல்லைன்னா உனக்காய் பயப்படுகிற கூட்டம் ஒன்று வரும். உன்னை பார்த்து பயப்படுகிற கூட்டம், உன் பக்தியை பார்த்து, உன் வார்த்தையை பார்த்து, உன் அடக்கத்தை பார்த்து, உன் ஆசீர்வாதத்தை பார்த்து, உன்னுடைய தாழ்மையை பார்த்து உன்னை கண்டு பயப்படுகிற கூட்டம் வரும். தேவனுக்கு பயப்படுங்க. இதை ஏன் நான் ஆழமாக நான் சொல்கிறேன்னா, இதில் தாங்க மீட்பு இருக்குது. அந்த சிலுவையில் பாவியாய் சிலுவையில் அறையப்பட்டவன் எப்படி மீட்கப்படுகிறான்னா, இத்தனை ஆக்கினிக்கு 2 பேர் இருக்கிறான், அர்த்தம் சொல்கிறான், நீ பெரிய ராஜான்னு சொன்னிய, நீ இறங்கி வாரம் பார்க்கலாம் அப்படின்னு கிண்டல் அடிக்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், என்னடா பேசுகிற, இத்தனை ஆக்கிக்கு பாவம் செஞ்சுட்டு வந்து சிலுவையில் இருக்கிற, கொஞ்ச நேரத்தில் நீ மரிக்க போகிற, நானும் மரிக்க போகிறேன், இந்த நேரத்தில் போயிட்டு பரிசுத்தமாய் அவரை பார்த்து நீ கேலியும் கிண்டலையும் செய்கிறிய, உனக்கு பயம் எதனா இருக்கா? உனக்கு பயம் இருக்கா? எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நான் சொல்லுகிறேன், நீ வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கலைன்னா நீங்களும் நானும் ஆண்டவரை கேலி பண்ணுகிறோன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், பெரியவங்க உட்காந்துருப்பாங்க, எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ சின்ன பசங்க சொல்லிட்டு போவாங்க, இந்த கிழவனுக்கு வேறு வேலை இல்லை, எங்கள் பாட்டிக்கு வேறு வேலை இல்லை, இப்போ அப்படின்ட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு பயம் இல்லாமல், அவங்க சபையில் அப்படி தான் சொல்லுவாங்க, பாஸ்டர் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, அவங்க இப்படி தான் இருப்பாங்க, எங்கள் பாட்டி எங்கள் தாத்தாக்கு வேறு வேலையே இல்லை அப்படி தான் சொல்லுவோம், எங்கள் பாட்டிக்கு வேறு வேலையே இல்லை அப்படி தான் சொல்லுவோம். எப்போ பாரு எங்கள் பாட்டிக்கு இதே வேலை, எப்போ பாரு அங்கிள் என்னையா திட்டுறாரு, எப்போ பாரு பிரதர் என்னையா திட்டுறாரு, எப்போ பாரு எங்கள் பாஸ்டர் என்னையா திட்டிட்டு இருக்கிறாரு. ஒரு பயபக்தி இருக்கணும். ஒரு பெற்றோர்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்குதா? தாயினா ஒரு பயம் இருக்கா? தகப்பனா ஒரு பயம் இருக்கா? ஆசிரியர்னா ஒரு பயம் இருக்கா? ஒரு போதகர்னா உனக்கு ஒரு பயம் இருக்கா? மிஞ்சின அதிகாரத்துக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கா? நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னை மீட்கும், சிலுவையிலே நமக்கு பங்கு கொடுக்கும். நான் கடந்து சொல்கிறேன், தேவனுக்கு பயப்படுகிறவர்களா இருங்க, சபைக்கு பயப்படுகிறவர்களா, வசனத்துக்கு நடுங்குறவர்களாக நான் நோக்கி பார்ப்பேன்.
பார்க்குறாரு ஆண்டவர், 2 பேரையும் பார்க்குறாரு. ஆண்டவர் சிலுவிலே அறையப்பட்ட ஆண்டவருக்கு முன்பாக 2 இருக்குது. இந்த உலகத்தில் 2 காரியம் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற ஒரு கூட்டம், ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டம். பரலோகத்தை சுதந்து கொள்கிற இந்த சிலுவை எதை கொடுக்க போகிறது உலகத்துக்கு என்று சொல்லுவோமானால், ரட்சிக்கப்படுகிற ஒரு கூட்டத்தை கொடுக்க போகிறது, ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டத்தை கொடுக்க போகிறது, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு கூட்டத்தை கொடுக்க போகிறது, தேவனுக்கு பயப்படாத ஒரு கூட்டத்தை கொடுக்க போகிறது, நரகத்தை ஒரு கூட்டத்துக்கு கொடுக்க போகிறது. நான் சொல்லுவேன், பரலோகத்தை ஒரு கூட்டத்துக்கு கொடுக்க போகுது. இது 2 சிலுவையின் அடையாளத்தை கர்த்தர் நோக்கி கொண்டிருக்கிறார். சிலுவையில் அவன் தூசணமா நினைக்கிறான், என்னமோ மரணமா சிலுவையா, ஏதோ கிறிஸ்டியனா பிறந்துட்டேன், வேற வழி இல்லாமல் கிறிஸ்தவ பேர் வச்சுட்டாங்க, அதுக்காக சபையில் கலந்து கொள்கிறேன், இன்னும் எதனா கிடைக்குமா, இன்னும் எதனா நடக்குமா, இன்னும் எதனா வாழ்ந்துருவனா, இதுக்காக அவரை பிடிச்சின்னு இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் சொல்லுவேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும், எல்லாம் கூட கொடுக்கப்படும். 2 உலகத்தை கர்த்தர் இப்படி பார்க்கிறார், 2 உலகத்தை பார்க்கிறார். ஒன்று மீட்புக்கு அடையாளம், ஒன்று சிலுவையில் பங்கு பெறத்துக்கு அடையாளம், ஒன்று நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அடையாளம், ஒன்று தழும்புகளால் சுகமடைவதற்கு அடையாளம், ஒன்று நீதிமானாய் மாற்றப்படுவதற்கு அடையாளம், ஒன்று பரிசுத்தமாய் மாற்றப்படுவதற்கு அடையாளம். 2 பாவிகள், ஒருவன் பரிசுத்தமாக்கப்பட்டான் தேவனுடைய பயத்தினாலே. அவன் 2வது சொல்கிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றும் நடப்பிக்கவில்லையே. அல்லேலூயா. தேவ பயம் மாத்திரம் அல்ல, நீதி, நீதி. ஆமென், நீதி. முதலாவது நீதி. நான் சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன். அப்படின்னா, நான் குற்றவாளியாக இருக்க சொல்ல, நான் குற்றவாளி என்பதை ஒற்றுக்கொள்வது தான் பெரிய நீதி. ஆமென், அல்லேலூயா. இப்போ நான் பேசுகிற வசனம் எத்தனை பேர் கோபத்தை உண்டாச்சு சொல்லுங்க. இந்த வசனம், ஆண்டவர் சொன்ன வசனம் எத்தனை பேர் நன்மையாக தெரிஞ்சது, எத்தனை பேர் கோபத்தை உண்டாச்சு? நான் சொல்லுவேன், இது நன்மையாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் நீதிமான். ஆமென். இது கோபமாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் யார்? சிலுவையில் சொந்தம் கொண்டாட முடியாது. அல்லேலூயா. சிலுவையில் கொண்டாட முடியாது. என்ன குட் ஃப்ரைடேன்னா நல்ல புது புடவை கட்டி பூவை வச்சுக்கின்னு சும்மா அப்படி 2 பாட்டை பாடிட்டு பாஸ்டர் சிரிக்க சிரிக்க பேசிட்டு டக்குன்னு முடிஞ்ச உடனே, அக்கா நீ ஈஸ்டருக்கு என்ன புடவை எடுத்த, அக்கா நீ என்ன எடுத்த, அந்த அண்ணன் வரலையா, இந்த அண்ணன் வரலையா, எங்காலும் வரல போகுதுடா. இதுக்கு இல்லை சபை, இது இல்லை சபை. குற்றப்படுத்தப்படணும். ஆமென், அல்லேலூயா. நீயும் சிலுவையில் தொங்கணும். ஆமென். நீ சிலுவையில் அடைக்கப்பட்டவனா? ஏன்னா நானும் ஒரு பாவி தானே. எப்பா 2 பேர் சிலுவையில் அறையப்பட்டவனும் பாவி தானே. எதற்காக 2 பேர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கான்? பாவம் செஞ்சுட்டு. இவன் பாவி, 2 பேர் பாவி. அவர் பாவமாகி இருக்கிறவர், பாவமாகி இருக்கிறவர். யாருக்காக? யாருக்காக? இந்த 2 பேர்ல ஒருத்தனுக்காக. அல்லேலூயா. ஆமென், ஆமென். இந்த 2 பேர்ல ஒருத்தருக்காக அவர் பாவமாகி அங்க தொங்கிட்டு இருக்கார், காத்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய தேவ பக்தியை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்முடைய நீதியை பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். 3வது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், கேளுங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்து கொள்ளும். ஆமே. 3வது அந்த பாவி சொல்கிற காரியம், நீ ராஜ்யத்தில் வருகிற போது, ராஜ்யத்தில் வருகிற போது ஆண்டவர் நிச்சயமா நீ கஷ்டப்பட்டு கண்ணீரோடு கூட வேதனைப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வைராயம் பாராட்ட உனக்காக வரப்போகிறார் என்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? மகளே, மகனே, இன்னைக்கு ஆண்டவரை நீ ஏற்றுக்கொண்டா, நீ கஷ்டத்தில் இருக்கலாம், கண்ணீரில் இருக்கலாம், தனிமையில் இருக்கலாம், பாடுகளில் இருக்கலாம், நான் சொல்லுவேன் வேதனையிலே இருக்கலாம், நீ சிறுமையாக இருக்கலாம். ஆனாலும்
என் ஆண்டவர் ஒரு நாள் என்னை நோக்கி வரப்போகிறார், என் ஆண்டவர் என்னை மீட்கப் போகிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு இருக்கா? சொல்லுங்க. தேவ பயம் உள்ளவன், நீதி உள்ளவன் சொல்றான், ஆண்டவரே சிலுவையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இதுவரை அந்த பாவியை பார்த்து பேசிட்டு இருந்தான், ஏய் உனக்கு தேவ பயம் இல்லையா? இத்தனை ஆக்கினிக்கு உள்ளாகப்பட்டிருந்த தேவ பயம் இல்லையா? நாமோ அக்கிரமங்களுக்காக இங்க தொங்குறோம். அவனை பார்த்து பேசுறான் திருடன், அந்த பாவி சிலுவையில் அறையப்பட்டவன். மூன்றாவது வார்த்தையை கர்த்தரை நோக்கி பார்க்குறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் என்னை வருகிற போது என்னை நினைத்துக்கொள்ளும். ஆமென். கர்த்தருடைய ராஜ்யம் ஒன்று இருக்குதுன்னு நம்புறியா மகளே? ஆமென். மகளே, கர்த்தருடைய ராஜ்யம் இருக்குதுன்னு நீ விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. ஆமென். நீ விசுவாசிக்கிறியா? ஒரு நாள் உன் கஷ்டம் நீங்க போது நீ விசுவாசிக்கிறியா? ஒரு நாள் நீ படுகிற வேதனை, துன்பம், பாடுகள், நீ பாராட்டுகிற வைராக்கியம், நீ பாராட்டுகிற பக்தி, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தாலும் நீ தாழ்மையாக இருக்கிற காரியம் பெருசாக உனக்கு ஒன்றும் இல்லை. கட்டுறதுக்கு ஒரு நல்ல புடவை இல்லை, தங்கறதுக்கு ஒரு நல்ல வீடு இல்லை, வாய்க்கு ருசியாக சாப்பிட உனக்கு ஒரு நல்ல சாப்பாடு இல்லை, நீ மற்றவர்களுக்கு முன்பாக வறுமையாக இருக்கிறா. ஆனாலும் ஒரு நாளைய ஆண்டவர் வருவார், என் நம்பிக்கைக்கு என் விசுவாசத்திற்காக அவர் ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும்படி. அந்த ஜெபம் இருக்கா உங்களுக்கு? ஆண்டவரே நான் இந்த நாளில் கஷ்டப்படுறேன்ப்பா, கண்ணீரோடு கூட இருக்கிறேன், அல்லது நான் மேன்மையாக இருக்கிறேன், வசதியாக இருக்கிற, வாய்ப்பாக இருக்கிறேன், ஆனாலும் நான் வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் ஒரு நாள் ஒரு ராஜ்யத்திலே நான் வந்து நிற்பேன் என்கிற விசுவாசம் இருக்கா மகளே, மகனை உனக்கு இருக்கா? கர்த்தர் ஒரு நாள் வரப்போகிறார். ஒன்று கர்த்தரை நீ போய் பார்க்க போகிறா, அல்ல அவர் உன்னை பார்க்க வரப்போகிறார். அல்லேலூயா. ஆமென். என் வாழ்க்கை அவர் வருகைக்கு முன்பு முடிந்து விட்டால் நான் அவரிடத்தில் போவேன். ஒருவேளை என் வாழ்க்கை இன்னும் அதிகமாக இருந்ததுன்னா அவர் என்னை பார்க்க வரப்போகிறார். அல்லேலூயா. என்னை ராஜ்யத்திலே சேர்க்க போகிறார் என்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? ஒருவேளை நீ உயர்ந்து இருக்கலாம், ஒருவேளை நீ தாழ்ந்து இருக்கலாம், ஒருவேளை நீ சம்பூர்ணமாக இருக்கலாம், ஒருவேளை நீ தரித்திரனாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மாத்திரம், தேவனிடத்தில் இருக்கிற பயம் மாத்திரம் உங்ககிட்ட மாறலை, தேவன் இருக்கிற நீதி மாட்டம் உங்ககிட்ட மாறுதலை. நீ ஐஸ்வர்யமாக இருந்தாலும், நீ தரித்திரனாக இருந்தாலும், நீ பலனாக இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும், ஆனாலும் உன் தேவ பயம் மாறலை, உன்னிடத்தில் இருக்கிற தேவ நீதி மாறலை, உன் விசுவாசம் மாறலை, உன் நம்பிக்கை மாறல. ஒரு நாள் நான் ஆண்டவரை சந்திப்பேன், ஒரு நாள் ஆண்டவர் என்னை சந்திப்பார் என்கிற அந்த விசுவாசம் உங்களுக்கு எனக்கு இருக்கா? இது ஆண்டவருடைய பிள்ளைக்கு பிரதானமாக இருக்கிற விசுவாசம். அவன் சொன்னாங்க, பாவிதான் மகளே, பாவிதான். அறையப்பட்டவன் 2 பேரு, அறையப்பட்டவன் 2 பேரு. நான் சொல்லுவேன், நீ பாவியாக இருக்கலாம், ஆனால் உனக்காக பாவமான இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கி பார்த்து உன் தேவ பக்தியும் உன் நீதியும் உன் ராஜ்யத்தினுடைய நம்பிக்கையும் நீ விதைக்கிற போது கர்த்தர் சிலுவையிலே சம்பாதித்த சுதந்திரம் யாவற்றையும் அந்த பாவிக்காக ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. 2 பேரு பக்கத்துல ஆமே, பக்கத்துல. ஒருவேளை உன் புருஷன் ரட்சிக்கப்படாமல் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் 2 பேரும் எங்கே படுத்துட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க? பக்கத்தில். ஆமென். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்க, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை எங்கே இருக்கிறீங்க சொல்லுங்க? எங்கங்க? ஆண்டவருக்கு பக்கத்தில் தான் அறையப்பட்டிருக்கீங்க. உங்களுக்காக பாவமாக இந்த 2 பேருடைய பாவத்தையும் சிலுவையிலே சுமக்கிற பாவமில்லாத பரிசுத்த தேவ ஆட்டுக்குட்டி அங்கே தொங்கி கொண்டிருக்கிறது. டக்குன்னு தேவ பக்தியையும் தேவனுடைய நீதியும் அவருடைய வருகையின் நம்பிக்கையும் நீ காட்டிட்ட, நீ வாழ்ந்துட்ட அப்படின்னு அப்படியே தூக்கி இந்தா வச்சுக்கோ. எதை கொடுக்குறாரு? சொல்லுங்க, எதங்க கொடுக்குறாரு? அந்த சிலுவையிலே சம்பாதித்த
அந்த சிலுவையிலே மன்னித்த, அந்த சிலுவையிலே சுதந்திரித்த, அந்த சிலுவையிலே சுகமாக்கப்பட்ட எல்லா சுதந்திரத்தையும் அப்படியே கலட்டி. ஆமென், ஹல்லேலூயா. நீ யாரு? பாவிதான். ஆனால் அவர் சொல்கிறார், நான் உனக்காக, நீ என் தேவ பக்தியாக இருந்ததுனால, நீ நீதியாக இருந்ததுனால, நம்பிக்கையாக இருந்ததுனால, விசுவாசமாக இருந்ததுனால, இந்தா இதுதான் உனக்காக தான் நான் வந்தேன். ஆமே, நான் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்கள் 2 பேருக்கு மத்தியிலே சிலுவையிலே அறையப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாவம் செய்யல, பாவம் அறியாதவர். இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் நிர்வாணப்பட்டதுக்கும், நான் எச்சில் உமிழப்பட்டதற்கும், நான் காரி துப்பப்பட்டதற்கும், அடிகள் அடிக்கப்பட்டதற்கும் எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் உங்கள் 2 பேருக்கும் சம்பந்தம் உண்டு. ஏன்னா நீங்கள் பாவிங்க. நான் சொல்லுவேன், நான் பாவமே இல்லாமல் இந்த ஆக்கினிக்கு உட்பட்டப்பட்டதுனாலே உன் மேலே விழுந்த ஆக்கினை என் மேலே விழுந்ததையா. அல்லேலூயா, ஆமென். இந்தப்பா வச்சுக்கோ. ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொல்லுகிறார். நான் சொல்லுவேன், இன்று நீ என்னோட கூட, இன்று நீ, அல்லேலூயா. எல்லாரும் அந்த வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, சத்தமாக வாசிங்க, சொல்லு. இயேசு அவனை நோக்கி, யாரை நோக்கி? யாரை நோக்கி? யாரை நோக்கி? சத்தமாக சொல்லுங்க. யாரை நோக்கி? பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்ட உங்களையும் என்னையும் நோக்கி. நீங்களும் நானும் யாரு? பாவிதான், ஆனாலுமே. யாரு? நீங்களும் நானும் யாரு? யாரும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. நீங்கள் யாரு? பாவி. நான் யாரு? பிரதான பாவி. ஆமென், அல்லேலூயா. நான் யாரு? பிரதான பாவி. நீங்கள் கலர் ட்ரெஸ்ஸை போட்ட பாவி, நான் வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்ட பாவி. நான் சொல்லுவேன், தேவ பயமும் தேவ நீதியும் ஒரு நாளை நான் ஆண்டவரை சந்திப்பேன். என் ஆண்டவர் ஒரு நாள் என்ன சந்திப்பார் என்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம், தேவ பயம், நீதி இருந்துச்சுன்னா ஆண்டவர் அப்படியே வச்சுக்கோப்பா. சொல்றாரு பாருங்க, வாசிங்க சிஸ்டர். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஒருவன் கைவிடப்பட்டான். ஒருவன் 10 கன்னிகை, 5 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், 5 பேர் கைவிடப்பட்டார்கள். படுக்கையில் 2 பேர் படுத்திருந்தாங்க. ஒருத்தி, சொல்லுங்க, வசனம் இருக்குங்க, மாவரைத்து எந்திரம் மாவரைத்து கொண்டால் ஒருவர், இன்னொருத்தி கைவிடப்பட்டால். எத்தனை சத்தியங்க. இதெல்லாம் நம்ம காதுகள் கேட்கிறபடினாலே நான் பாக்கியவான் பாக்கியவதி நான் நினச்சிட்டு இருக்கிறேங்க. அல்லேலூயா. என் புருஷன் என்ன சபைக்கு போயிட்டு லேட்டாக வரைய தூக்கி போட்டு மீச்சாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். எத்தனை பெரிய பாக்கியம். எந்திரம் அரைக்கிறவன் ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தி கைவிடப்படுவான். ஆமென். 10 கன்னிகை 5 பேர் எடுத்துக்கொள்ளுவான், 5 பேர். வயல்வெளியில் 2 பேரும் வேலை செய்வான், ஒருத்தன் படுக்கையில் 2 பேரும் படுத்திருப்பான், ஒருத்தன். அல்லேலூயா. அதுவும் புருஷனாக இருக்கலாம், என் முண்டாட்டியாக இருக்கலாம். ஆமென், அல்லேலூயா. அது என் பிள்ளையாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், அல்லது நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம். ஆமென். நான் சொல்லுவேன், 2 பேரும் பாவியிலான 2 பேரும் சிலுவையில் அறையப்பட்டாங்க. பாவமே இல்லாத, பாவியாகி இல்லாத பாவமாய் நிற்கிற இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையில் அறையப்பட்டார். ஒரு பாவி அவரை தேவ பக்தியாய், விசுவாசமாய், நீதியாய், நம்பிக்கையாய், விசுவாசமாய் எல்லா கஷ்டத்தையும் சகித்துக்கணும். அவனும் பாரதானப்பட்டான். ஆமென், அல்லேலூயா. அவனும் பாரப்பட்டான். அவனுக்கும் வழி இருக்குல்ல. அந்த வழியில் கூட தேவ பயம், நீதியை காட்டி நம்பினாங்க, விசுவாசித்தான். ஆண்டவரே, அவனுடைய வருகையில் என்னை நினைத்து கொள்ளும் கர்த்தர். ஐயா, நீ பாவியாக இருந்திருக்கலாம்,
ஆனால் நீ காட்டின விசுவாசம், நீ காட்டின நம்பிக்கை, இந்தா எடுத்துக்கோ. அல்லேலூயா, இந்தா எடுத்துக்கோ. அதனால தான் ஆண்டவர் சுயநினைவில் இருந்தார். எப்பவுமே சிலுவையில் அறையப்பட்டவனுக்கு கடற்காளானை கொடுத்து அவங்க குடிக்க கொடுப்பாங்க. அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா மதுபானம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கொடூரமான ரோமனுக்குள்ளும் ஒரு சின்ன மனசு இருந்தது. என்ன கேட்டிங்கன்னா, சிலுவை மரணம் என்பது கொடூரம். அதனால் அங்கே எருசலேமில் இருக்கிற சில ஸ்திரீகள் அந்த போத வஸ்தான அந்த கசப்பு கலந்த பாத்திரத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் குடிக்க கொடுப்பாங்க. போதை போனால் என்ன தெரியும்? வலி தெரியாது. போதை போனால் நிர்வாணம் தெரியாது, எதுவுமே தெரியாது. சொல்லுவேன், நம்ம ஆண்டவர் குடிக்க மனதா இல்லை. அல்லேலூயா. குடிக்க மனதா இல்லாமல் அவர் தலையை சாய்த்தார். அல்லேலூயா. அந்த போத வஸ்து கூட ஏற்றுக்கொண்டா அந்த பாடுகள் குறைந்து போயிடும். ஆமென். என் பிள்ளைகளுக்காக நான் படுகிற பாடு குறைந்து போயிடும். நான் முற்றிலுமாய் என் தகப்பன் எனக்கு சொன்னதை தேவ பயத்தோடு நீதியோடு கூட நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி எல்லாம் முடிந்தது என்று கர்த்தர் சிலுவையிலே நமக்காக பாவமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கண்களை மூடுவோம். இந்த வசனத்தெல்லாம் பேசினா வரவே முடியாது வெளியே. இந்த வசனம் நீங்களும் நானும் பாவி. ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்படுறான், ஒருத்தன் கைவிடப்படுகிறான், ஒருத்தன் படுக்கையில் இருக்கிறான். நான் சொல்லுவேன், என் கூட படுத்திருந்தவன் தானே, என் கூட சிலுவையில் அறையப்பட்டவன் தானே, ஏன் ஒருத்தனுக்கு மட்டும்? உனக்கு இருக்கிற நம்பிக்கை, உனக்கு இருக்கிற விசுவாசம், உனக்கு இருக்கிற தேவ பக்தி, உனக்கு இருக்கிற தேவ பயம் உன் கூட இருக்கிறவனுக்கு இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. எல்லாருக்கும் தான், ரெண்டு பாவிக்கும் தான். ஒருவேளை ரெண்டு பாவியும் கர்த்தாவே என்னை மன்னிங்காண்டவரை நாங்கள் நம்புகிறோம், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏசித்தால், அவன் நேசித்திருந்தான், ஆனால் ரெண்டு பேருமே பாவமானார் என்கிற அந்த சுதந்திரம் மன்னிக்கப்பட்டு கிடைச்சிருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்களேன். ஏதோ இன்றைக்கி ஒரு பிரசங்கம் கேட்டோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு தீர்மானம் எடுங்க சிஸ்டர். பிள்ளைகளே, ஒரு தீர்மானம் எடுங்களேன். பயமில்லாமல் இருக்கிறீங்களே, எவ்வளவோ வசனம் கேட்டாலும் தொடச்சி போட்டு போகிறீங்களப்பா. பக்கத்திலே இயேசு வந்து இருந்தாலும் ஒன்றுமே உரைக்கவே இல்லையே உங்களுக்கு. நம்ம பக்கத்திலேயே ஒரு நீதிமான், ஒரு இரட்சகர் சிலுவையிலே அறையப்பட்டிருந்தோம். பாவியான் பாவம் உணர்த்தப்படாமல் இருக்கிறது. இன்னைக்கு கேலியா பார்க்கிறோம் தேவ வசனத்தை, சபை கூடுதலை கேலியா பார்க்கிறோமே. பா ஆண்டவரே, என் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். என் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். எனக்காகவே அடிகள் பட்டார், என்னை உயர்த்த தன்னை தாத்தினார். எனக்காகவே அடிகள் பட்டார், என்னை உயர்த்த தன்னை தாத்தினார். நம்மை உயர்த்த தன்னை தாத்தினார். கல்லன் மத்தியில் ஒரு கல்லனை போல, கல்லன் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. கல்லன் மத்தியில் ஒரு கல்லனை போல, கல்லன் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. பாருணக்காய் அவர் கரங்கள் பாரசிலுவை
சுமந்தேங்குதே பார சிலுவை. அவர் என் அக்கிரமங்களை சுமந்து, அவர் என் தழும் நோய், என்னுடைய நோய்களை அவர் சுமந்தார், என்னுடைய பாவங்களை சுமந்தார். எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக நிர்வாணப்படுத்தப்பட்டார், எனக்காக எச்சில் உமிழப்பட்டார், எனக்காக சிலுவை சுமந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவிதா நானும், ஆனால் ஆண்டவருடைய சுவிசேஷம் எனக்குள் வந்ததனாலே கர்த்தருடைய பக்கத்தில் இருக்கிற பாவியாய் நானும் தொங்கிக் கொண்டிருக்கிறேன். எப்போ கர்த்தரை தேவ பயத்தோடு கூட, தேவ பயத்தோடு கூட, தேவநீதியோடு கூட, தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட நான் பற்றி கொண்டு, அல்லேலூயா, இத்தனை ஆக்கினிக்கு நீ உட்பட்டிருந்தோம். தேவனிடத்திலே உனக்கு பயம் இல்லையா? நாமோ நீதியின்படி தண்டிக்கப்படுகிறோம். அவரே ஒரு குற்றம் கூட செய்யலையே. நம்ம பாவத்துக்காக அவர் பாவமாக இருக்கிறாரே. நான் பாவியானதுனாலே அவர் பாவமாக இருக்கிறாரே. ஏசப்பா, ஆண்டவரே, என்னை ரட்சியப்பா. இந்த நாள் உங்கள் சிலுவை எனக்கு சொந்தமாகட்டும். சிலுவையில் நீர்ப்பட்ட எல்லா பாடுகளும், அக்கிரமங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார், பாடுகளை சுமந்தார், நொறுக்கப்பட்டார், ஒப்பு கொடுக்கப்பட்டார், பாடுகளை சகித்தார். மயிர் கத்தருக்கு முன்பாக அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டை போல அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். படைப்பு ஏற்பாட்டு காலத்திலே 2 ஆடுகள் பிரதான ஆசானிடத்திலே கொண்டு போகப்படும். ஆனால் ஒரு ஆடின் மேலே பிரதான ஆசாரியன் கைகளை வைத்து ஜெபித்து அதை பலிகளுக்கு உட்படுத்துவான். ஒரு ஆடு அது விட்டுவிடப்படும். அவர் எனக்காக பலியாகி என்னை விடுதலை செய்தாரே. ஹல்லேலூயா, என்னை விடுவித்தாரே. என்னை நகரத்தினுடைய பாதாளத்துக்கு என்னை விடுவித்தாரே. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வருகிற போது என்னை நினைத்துக் கொள்ளும் அப்பா, என்னை நினைத்துக்கொள். என் சந்ததியை நினைத்துக்கோ, என் பிள்ளையை நினைத்துக் கொள்ளுங்க, எங்க சபையாரை நினைத்துக் கொள்ளும். நீர் நினைத்துக் கொள்ளும்படியா எங்களிடத்திலே தேவ பக்தி, தேவ நீதி, தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய நம்பிக்கை எங்களுக்குள்ளாக பெருகும்படியா இருக்கும்படியா. ஆண்டவரே, ஒருபோதும் ஒரு கள்ளன் கைவிடப்பட்டது போல, ஒருபோதும் 10 கன்னிகையில் 5 கன்னிகையில் கைவிடப்பட்டது போல, ஒருபோதும் வயலில் வேலை செய்த ஒருவன் எடுத்துக்கொண்டது போல ஒருவன் கைவிடப்பட்டது போல, படுக்கையில் 2 பேர் படுத்திருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்பட்டுப்படுவான். சிலுவையிலே இயேசுவோடு கூட 2 பாவிகள் சிலுவையிலே அறையப்படுவார்கள். ஆனால் ஒரு பாவி கர்த்தரை நோக்கி வருகிற போது, எடுத்துக்கப்பா, நான் இதுக்கு தான் உன் பக்கத்தில் வந்து சிலுவையில் அறையப்பட்டேன், எடுத்துக்கோ. எல்லா சிலுவருடைய பயனையும் தேவபக்தி உள்ளவனுக்கு, நீதி உள்ளவனுக்கு, ராஜ்யத்தின் மேல் விசுவாசத்தும் உள்ளவனுக்கு கர்த்தர் கொடுத்தாரே. அதை போல எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு கொடுங்க. எங்களுக்கு தேவபக்தி உண்டாகட்டப்பா. சபையில் கேட்கப்படுகிற வசனம், நான் சின்ன வயசுலேருந்து வசனத்தை கேட்டுட்டு தான் இருக்கிறேன். நான் சொல்லுவேன், நீ 100 வருஷம் வசனத்தை கேட்டாலும் வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா வசனம் எனக்கு எதிராக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நான் உங்களிடத்தில் சொன்ன வசனமே உங்களை நியாயம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் ஏன் பேசுகிறார் அப்படின்னா, உங்களையும் என்னையும் நியாயம் தீர்ப்பதற்காகத்தான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நல்ல நாளிலே அந்த ஒரு பாவி ஒரு நிமிஷத்திலே சிலுவையிலே நீ சம்பாதித்த, கொடுமையாய் நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு நீ சம்பாதித்த எல்லாவற்றையும் இதோ இன்றைக்கு நீ பரதேசிலே இருப்பார். ஆமென். ஒரே ஒரு வார்த்தை, ஆமென், ஆமென். இதோ இந்த மனுஷன் அடையாளம் கண்டு கொண்டவன் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். பிலாத்து சொல்கிறான், இதோ இந்த மனுஷன். அந்த மனுஷனை அடையாளம் கண்டு கொண்டவன், அந்த மனுஷன் மேல் பக்தியாக இருக்கிற மேலே பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இதோ இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசிலே இருப்பாய். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே உண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுகுலமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதியின் வழி நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உம்முடைய பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானமும் சுகமும் ஆண்டவரே சிலுவையில் நீ சம்பாதித்த யாவின் பங்கும் எனக்கும் என் சந்ததிக்கும் உண்டாவதாக. பிதாவை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தராக இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைவிடப்பட்டவனை போல அல்ல, கரம் பிடித்தவனைப் போல கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பையும் சந்ததியும் அவர் மாற செய்வாராக. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ்.